ஹாய். ஒரு வழியா விஜய் அண்ணா ஜெயிச்சிட்டாரு. கண்டிப்பா சீஃப் மினிஸ்டரா போய் உட்காருவாருன்னு நம்புறேன். கண்டிப்பா போவாரு. ஒரு எலெக்ஷன்ல என்னால ஓட்டு போட முடியல. ஒரு எலெக்ஷன் டே அன்னைக்கு நான் இந்தியால இருக்க முடியலன்னு என்ன ஃபீல் பண்ண வச்சது இவர் தான் முதல்ல. என் லைஃப்லயே நான் இந்த அளவுக்கு நான் ஃபீல் பண்ணதில்ல. இன்னைக்கு வரை எனக்கு ஒர்க்கு. என்னால ஒர்க்லயும் கான்சன்ட்ரேட் பண்ண முடியல. என்னால ஃபோனையும் பார்க்காம இருக்க முடியல. ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு இன்னைக்கு ஒன் டே. லீவ் போட்டு இருந்துடலாமா அப்படின்ற அளவுக்கு இருந்துச்சு. பட் ஆனால் லீவ் போட முடியல. பட் உண்மையிலேயே இதை இப்படி மாற்றினதுக்கு அவருக்கு உண்மையிலேயே ரொம்ப தேங்க்ஸ் அண்ட் கங்க்ராச்சுலேஷன்ஸ் டு விஜய் அண்ணா. தென் மெயின் கண்டென்ட்டுக்கு வருவோம். இந்த சீமான், சாட்டை, அதுக்கப்புறம் டிஎம்கேல கொத்தடிமைகளாக இருக்கிற சத்யராஜ், ரஜினிகாந்த், கமலஹாசன், சரத்குமார் ஆஃப்கோர்ஸ் டிஎம்கே இல்லை, பட் ஆனால் வேறு கட்சியாக இருந்தாலும் விமர்சனம் பண்ணார் இல்லைங்களா அவர். அப்புறம் நக்கீரன் கோபால், அதுக்கப்புறமேட்டுக்கு இன்னும் சத்யராஜ் பொண்ணு, பிரகாஷ் ராஜ், அப்புறம் வடிவேலை கூப்பிட்டு வந்தீங்க. இந்த மாதிரி எல்லாரையும் கூப்பிட்டு கேவலமாக பேசுனீங்க. தென் ஒரு ஸ்டாம்பேட் நடக்கும்போது நடிகர் இந்த சினிமா இண்டஸ்ட்ரியில் இருக்கவங்க கூட யாருமே பெருசாக வாய்ஸே கொடுக்கல. எனக்கு என்னென்னா, நீங்கள் இதுக்கே வாய்ஸ் கொடுக்க மாட்டீங்க, ஆனால் ஒரு சாதாரண மக்கள் எல்லாத்துக்கும் வாய்ஸ் கொடுத்துக்கிட்டே இருக்கும். உங்களுக்கும் மற்றவங்களுக்கும் என்ன வித்தியாசம்னு எனக்கு தெரியல. இவ்வளோ இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறீங்க, இத்தனை பேரோட காசில் நீங்கள் வருமானம் பண்ணுறீங்க, இவ்வளோ பேர் மக்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைனா நீங்கள் ஏன் குரலே கொடுக்க மாட்டேங்கிறீங்க? டிஎம்கே கூட சேர்ந்துட்டு இருப்பீங்க. அது ஒரு படத்தில் வர டைலாக் தான், ஓகேங்களா? ஒரு கெட்டவனை விட ஒரு நல்லவன் அமைதியாக இருக்கிறது அதை விட பெரிய தப்புன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி தான் நீங்கள்லாம் பண்ணுறீங்க. இப்போ இவர் விஜய் நான் ஜெயிச்சதுக்கப்புறம் எல்லாம் ஓகே கரெக்டு, வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கீங்கள. நல்லது.